வியூகம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வியூகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். வணக்கங்க. தேர்தல் களம் சூடாயிருச்சு. வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்குங்க? இல்ல, பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் ரொம்ப அரசியல் விழிப்புணர்ச்சியோட இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து படுது. ஏன்னா இந்த 5 வருஷம் மோடியினுடைய அரசாங்கத்தினால மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதி எல்லா பகுதியும் பாதிச்சிருக்காங்க. ஏதோ இவங்க பாதிச்சாங்க, அவங்க பாதிக்கல, அவங்க பாதிச்சாங்க, இவங்க பாதிக்கல. கிட்டத்தட்ட தொழிலதிபர்கள் இருந்து அடிமட்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளிகள் வரைக்கும் இந்த மோடி அரசாங்கத்தினால கடுமையா பாதிச்சிருக்கிற இதை வந்து உணர முடியுது. எல்லாத்த விட வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட போய் நம்ம வந்து வாக்கு கேட்கிற போது மோடியை எதிர்த்து ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க ஓட்டே கேட்க வேணாங்க, நாங்களே போட்டுருவோங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பல வீட்டு பெண்கள். மிகைப்படுத்தி சொல்றீங்க. இல்ல இல்ல, மோடி எதிர்ப்பு பூதாகரம் இல்லையே, அப்படி இல்லையே. நான் யதார்த்தமா களத்துல நேத்து வரைக்கும் நான் இன்னைக்கு நேத்து மாலை வரைக்கும் களத்துல இருந்திருக்கிறோம், வீடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், வீடுகளில் போயிட்டு வந்த எங்க பெண்களோட பேசியிருக்கிறோம், அது கீழே இருக்கிற கள ஊழியர்களோட. கிட்டத்தட்ட இது மிகைப்படுத்தியதே இல்லை. இது வந்து இந்த சில அரசியல் கட்சிகள் ஏதோ மோடிக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலை இருக்கிற மாதிரி வந்து சிருஷ்டிக்கிறாங்களே தவிர அதுதான் மிகைப்படுத்தப்பட்டதே தவிர. நீங்க இப்படி சொல்றீங்க, பாஜக தரப்புல சொல்றது ஊடகங்கள் எதிர்கட்சிகள் தான் அப்படி பிரம்மாண்டமா மோடி எதிர்ப்பை காட்டுறாங்க, களம் அப்படி இல்ல, தமிழக மக்கள் ஒரு வலுவான பிரதமர் தான் மோடியை பார்க்கிறாங்க. அதாவது வலுவான தமிழக மக்கள் வந்து ஒரு வலுவான பிரதமர், நல்ல பிரதமர் பாக்குறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லையங்க. ஏதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதி செக்ஷன் ஆஃப் தி பீப்புளுக்கு ஏதாவது மோடியினுடைய சாதனை, மோடியினுடைய காரியம் நடந்திருந்தா அவங்க வந்து சரி ஒரு நல்ல பிரதமர், அவருக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு அவங்க ஏதாவது செஞ்சாரு, மோடி இது நம்முடைய சாதனை இது அப்படி ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, மக்கள் வந்து ஏதாவது அதை நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு. சொல்றத பார்த்தா 40 தொகுதிகளும் இப்பயே உங்க கைக்கு வந்த மாதிரி பேசுறோம். இப்ப நிலைமை அதுதான். ஆனா முடிவுன்னு அறிவிக்கிற வரைக்கும் நாம இருக்கணுமேங்கிறதா இப்ப இருக்கிற. இல்ல சார், இப்போ மோடிக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க அனுபவம் வாய்ந்த கட்சி தான் அதிமுக. முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் பிரதமர் மோடியை தான் முன்னிறுத்துக்கிறாங்க அப்படின்னா களம் வேறாதானே சார்? அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை அதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு மோடி ஆதரவுல தான் இந்த ஆட்சியை வந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலம் இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு பாதுகாவலர் வந்து ஆபத்தாண்டவனா மோடி தான் இருக்கிறார். அதுக்காக இன்னைக்கு அவங்கள போய் சேர்ந்திருக்கிறத தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைமை சேர்ந்திருக்காங்களே தவிர. நான் என்ன கேட்கறேன்னா, அதிமுக தொண்டர்கள் பிஜேபியோட மோடியோட என்னைக்காவது ஆதரவு நிலை எடுத்திருக்காங்களா? நீங்க கிட்டத்தட்ட 99 தேர்தல்ல ஜெயலலிதா வந்து மோடி அன்னைக்கு இருந்த தேர்தல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷமா அதிமுக வந்து மோடி எதிர்த்தாலும் பேசியிருக்காங்க ஜெயலலிதா. அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க இப்ப 2 வருஷத்துல வந்து பிஜேபி எப்படி, இன்னும் சொல்ல போனா வாஜ்பாயை கூட எதிர்த்தவங்க அவங்க. அதை விட ஒன்னும் ஒப்பு நோக்கையில மோடி ஒன்னும் பெரிய சிறந்தவர் யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை சார் வந்து அன்னைக்கு இப்படி ஒரு வலுவான பிரதமர் கேண்டிடேட் இல்லன்றதுனால எதிர்த்தரப்ப நம்ம பிரதமர் கேண்டிடேட் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த நாட்டுல யாரு பிரதமர் சொல்லிதான் வந்து ஓட்டு கேட்கணுங்கிற அந்த தலைமுறையே போயிருச்சு. நீங்க என்னைக்கு வந்து சோனியா காந்தி, நீங்க நான் என்ன விபி சிங் வந்து பிரதமரா வருவார்னு யாரு சொன்னா, யாரு கண்டா? தேவகவுடா பிரதமரா வருவார்னு யாரு கண்டா? விபி சிங் இது மன்மோகன் சிங் பிரதமரா வருவார்னு யாரு கண்டா? எல்லாமே தேர்தலுக்கு பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அவங்க எதிர்கட்சிகள் கூடி ஒரு பொருத்தமானவரை பிரதமரா தேர்ந்தெடுக்கிற நடைமுறை தான் இருக்க. அப்போ மக்கள் மனதில் சோனியா காந்தி இருந்திருப்பாங்கல்ல, நம்ம வாக்களிக்கிறோம் சோனியா காந்தி வருவாங்கன்னு நம்பிதானே. சோனியா காந்தி வருவாங்கன்னு வாக்களிச்சிருக்கலாம். ஆனா சோனியா காந்தி வரலங்கிறதுனால வந்து அடுத்த தேர்தலில் சோனியா காந்தி வரமாட்டாங்கன்னு தெரியும்ல எல்லாருக்கும். அதை விட அதிகமான இடங்களை தானே ஜெயிச்சாங்க. ஆனா மோடி பிறகு வந்து இன்னைக்கு யங்ஸ்டரா இருக்கலாம், மோடியின் மீது ஒரு வசீகரம் இருக்கு, ஒரு வசீகரமான வலிமையான ஆளுமைன்னு பார்க்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க பலவீனமா தானே இல்லைங்க. அதாவது மோடியை வந்து ஒரு கொடூரமான பார்க்கிற பார்வை தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இருக்குது. ஏன்னா மோடி ஆட்சியில தான் இவ்வளவு மோசமா வந்து மைனாரிட்டி மக்கள், தலித்து மக்கள், பசுவதை என்கிற பேர்ல
தொடர்ந்து பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபடுகிற அப்படிப்பட்ட இல்ல ஈடுபடுறது, மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அடிச்சு கொலை செய்யப்படுகிற குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு மத்திய அரசாங்கத்துல வேலை போட்டு கொடுக்கிற அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குன்னா, மனசாட்சி இருக்கிற யாருமே மோடிய ஒரு நல்ல பிரதமர் சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லையே. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற இது என்னன்னா, இவர் வந்த உடனே முதல் காரியம் என்ன சொல்றாரு? 15,000 சிபிஎஸ்இ பள்ளியில சமஸ்கிருத ஆண்டை கொண்டாட வேணும்னு உத்தரவு போடுறாரு. அப்ப சமஸ்கிருத ஆண்டை நீங்க கொண்டாடணும். பள்ளி சிபிஎஸ்இல ஜெர்மன் படிக்கிற படிப்பை எடுத்துட்டு சமஸ்கிருதம் படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்களா? தமிழ் எனக்கு ரொம்ப பிடித்த மொழி அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல பேச நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதாவது தமிழ அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அப்படிதான் பேச வேண்டியிருக்கு, வேற வழி இல்லையே. அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், நீங்க மத்திய அரசாங்கத்துல ஆட்சி மொழியா ஒரு தமிழை ஒன்று சேருங்க. நீங்க இங்க சட்டத்தை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள்ல நீதிமன்ற மொழியா ஏன் இன்னும் குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? அனுமதி கொடுக்க வைங்க. இது ரொம்ப நாள் பிரச்சனை சார். நம்ம மோடியோட நீங்க இதை சுருக்குறீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, தமிழ் மொழி தான் எனக்கு ரொம்ப பிடித்த மொழின்னு ரொம்ப பாசத்தோட பேசுறாங்க. அவரு என்ன வரலாற்று ரீதியா தமிழ் மொழி உலகத்திலேயே இருக்கிற மூத்த மொழியில ஒண்ணுங்க. பல 7 மொழிகள்ல மீதி இருக்கிற 5 மொழிகள் அது காலாவதி ஆயிட்ட பிறகு கூட இன்னும் இளமையோடு இலக்கிய செழுமையோடு இருக்கிற மொழி தமிழ் மொழி. அந்த வரலாற்றை இந்த மோடி மட்டும் இல்ல, யார் வந்தாலும் மூடி மறைச்சிட முடியாது. அவ்வளவு தூரம் பேசுகிற மோடி ஏன் கீழடி ஆய்வுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? கீழடி ஆய்வுக்கு இருக்கிற அந்த அதிகாரியை தூக்கி எதுக்கு அஸ்ஸாம்ல போடுறீங்க? நீங்க யாரை பலவீனமா காமிக்கிறீங்களோ அதிமுக அவரை தான் பலமா முன்னிறுத்துது. ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி. அவங்களுக்கு அவங்களுக்கு இப்ப எடப்பாடின்னு பேரை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. இபிஎஸ் ஓபிஎஸ் பேரை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. ஆகவே பலவீனமா இருந்தாலும் இந்த பேரை சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்துக்கு ஆளான்னு சொன்னாலும் பழக்க தோசையில அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்காங்க. இல்லன்னா நான் என்ன கேட்கிறேங்க, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இருக்கா? அவங்களுடைய வாக்கு வங்கி நம்ம பல ஆர்கே நகர்ல கூட பார்த்தோம்ல வாக்கு வங்கி. எதுக்காக அதிமுக பிஜேபியோட போய் கூட்டு சேர்றாங்க? அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்ல. இன்னும் சொல்ல போனா அதிமுக தனியா தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் அவங்க வாங்குகிற வாக்குகளை விட அவங்க பிஜேபியோட போய் சேருகிற போது அவங்க குறைவான வாக்குகளை தான் வாங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு 20-22% இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்க போறதே இல்லை, இல்லீங்களா? அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு போக, பெரும்பான்மை வாக்கும் கிடைக்காது, அது வேற விஷயம். நான் சொல்றது குறிப்பா சொல்றாரு. நீங்க சொல்றீங்க மோடி இருக்கிற அதே மேடையில தான் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது பாஜக அரசு. என்னங்க அதாவது இதெல்லாம் இது மாதிரிலாம் ஏதாவது உண்மைக்கு மாறா, அதாவது உண்மையை இவ்வளவு பெரிய இதுலயா போட்டு மூடி மறைக்க முடியும்? உலகத்துல மைனாரிட்டி மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து சக்தியா இருக்கிறது அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்ல, பாஜக இந்த பாசிச தன்மை கொண்டிருக்கிற RSS அவங்க எழுதியே வச்சிருக்காங்க சார். எங்களுடைய 3 எதிரிகள்ல முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள், 2வது எதிரி முஸ்லிம்கள், 3வது எதிரி கிறிஸ்டியன்கள் அப்படின்னு எழுதியே வச்சிருக்காங்க RSS. அந்த RSS பிரசாகர் தான் மோடி. RSSக்கு விரோதமா அதை செஞ்சிட முடியுமா? அப்படி யாரு பிரதானமான எதிரிகள்னு அவங்க கோட்பாட்டுல எழுதி வச்சிருக்காங்களோ அவரை போய் நீங்க அவர் தான் மைனாரிட்டி மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு, அரணா இருப்பாருன்னா யார் அதெல்லாம்? ஜெயக்குமார் அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறப்ப அவர் சொல்றாரு, மத்த வடமாட்டெல்லாம் விடுங்க, வட மாநிலங்கள்லாம் விட்டு தள்ளுங்க, தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்ததா? பாஜக மத்தியில இருந்தாங்க, நாங்க இங்க மாநிலத்துல இருந்தோம், ஒரு சம்பவம் சிறுபான்மைக்கு எதிராக இருந்ததுதான்? இல்ல அதாவது தமிழ்நாட்டுல பாஜக அந்த அளவுக்கு இல்லாததுனால தமிழ்நாட்டுல நடக்கல. தமிழ்நாடு பண்பாடு ரீதியாவே ஒரு மதசார்பின்மை கொள்கையில காலங்காலமா சங்க காலத்திலிருந்தே அப்படிப்பட்ட பண்பாட்டுல வளர்ந்திருக்கிற மாநிலம் இது. இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் அந்த பண்பாட்டை மேலும் வலுவூட்டி இருக்கிறாங்க. ஆகவே இங்க சில சம்பவங்கள் நடந்திருக்கு, நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் நடந்ததுன்னா ஏற்கனவே அதிமுக நாங்க கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த அரசு சொல்றாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்குதாங்கிறது மட்டும் இல்லைங்க, பண்பாடு ரீதியாவே தமிழ் மக்களுக்கு இருக்கிற மதசார்பின்மை மீது நீங்க இங்கதாங்க இந்து கோயில் இருக்கிறவங்க இஸ்லாமிய
தெய்வத்தை வழிபடுறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து இந்து தெய்வத்தை வழிபடுறாங்க. ஆக வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாதம் இந்துத்துவம்னு சொல்ற ஒரு பேசுபொருள் இங்க வந்து எலெக்ஷன்ல அவ்வளவு ஆமா அந்த அளவுக்கு வலுவா வேலை செய்ய முடியாது. நீங்களும் எதிர்ப்பா பேசுறதும் வாக்காளர் பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம். இல்ல நாங்க வந்து அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா அப்படின்னு பேசுறதையும் வாக்காளர் பொருட்படுத்த நாங்க என்ன சொல்றோம்னா இப்படிப்பட்ட ஆபத்து தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா மத்திய அரசாங்கத்துல ஆட்சியில் இருக்கிற போது இப்படிப்பட்ட ஆபத்து வந்துருச்சுன்னா அது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு ஆபத்தை உண்டாக்கும். தமிழகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமான இந்தியாவை காப்பாற்ற முடியாது. எனவே அந்த சனாதன அந்த பாசிச RSS தலைமையில ஒரு ஆட்சி வரக்கூடாது என்பதை நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் அதுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்ல, ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் இல்ல. காலங்காலமா இங்க வந்து மக்கள் நட்பு ரீதியா பழகி இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. பல கட்சிகளும் வந்து ஒற்றை இலக்கத்துல தான் வந்து வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப நீங்க பாஜகவை மட்டும் குறைச்சு வாக்கு வங்கி இல்லன்னா பல கட்சிகளும் ஒற்றை இலக்கத்துல தானே சார் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. நம்ம பாஜக அவ்வளவு உதாசீனப்படுத்தி பேசுற மாதிரி. நாங்க பாஜக உதாசீனப்படுத்தி பேசலையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க நாட்டை அதாவது நீங்க வந்து புகழக்கூடிய பாஜக மத்தியில ஆட்சியில இருக்கிற காரணத்தினால் அந்த நரேந்திர மோடி தான் மீண்டும் இந்த நாட்டுக்கு பிரதமரா வர வேண்டும் சொல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினால் பாஜகவை நாங்க வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜக பத்தி பேச வேண்டி இருக்கு. நீங்க பாஜக மத்தியில ஆட்சிக்கு வர்ற நிலைமையில இல்லன்னு வச்சுக்க, நாங்க ஏன் அதை போய் பேசுறோம்? நீங்க மோடியை வந்து முன்னிறுத்தலன்னு வைங்க. இப்ப எடப்பாடியோ OPSஓ மோடி தான் பிரதமர், அவர் தான் காவல்காரன், இந்தியாவை அவர் தான் பாதுகாக்க நீங்க சொல்லலன்னா நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற போது அதுக்கப்புறம் மக்கள் பதில பதில் சொல்ல. அப்போ நீங்க சொல்ற அந்த வாக்கு வங்கி கணக்கையே நான் எடுத்து வச்சு பார்த்தாலும் திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சியோட வாக்கு வங்கியை கூட்டி பார்க்கிறேன், அதிமுக கூட்டணி அந்த கட்சியோட வாக்கு வங்கியை பார்க்கிறப்ப உங்களை விட அவங்க பலமா தானே சார்? அது கடந்த தேர்தல், அதாவது எப்பயுமே தேர்தல்ங்கிறது வந்து வெறும் அரித்மெட்டிக் மட்டும் கிடையாது. அதான் 2014 இருந்து அதிமுக நீங்க சொல்லுங்க, 2014 இருந்து அதிமுக அப்படியே இன்னைக்கு இருக்கா? ஜெயலலிதா அன்னைக்கு இருக்காங்களா? ஜெயலலிதா இருந்தா அதிமுக அது ஒன்றுபட்ட அதிமுக அது. இப்பயும் ஒன்றுபட்ட இன்னைக்கு அதிமுக ஒன்றுபட்டதா நம்மளால சொல்ல முடியல. இன்னமும் கூட EPSம் OPSம் இணைஞ்சிட்டாங்களா? நீங்க போய் பாருங்க. அவங்க ராம லட்சுமணர்னு உதயகுமார் சொல்ல நீங்க பிரிக்கிறீங்களே சார், ராம லட்சுமணரா இருக்கிறோம் இல்லாததா அப்படிதாங்க சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப சொல்றாங்கன்னு சொன்னாலே அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தானே அது சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்குள்ள இணைப்பு இல்லங்கிறதுனாலதான் நாங்க இணைஞ்சிருக்கோம்னு சொல்ல வேண்டிய தேவை வருது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து 2 அணிகளும் இன்னும் ஒன்னா சேரல. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே 2014 இருந்த அதிமுக இன்னைக்கு இல்ல. அவருடைய தலைவரா இருந்த ஜெயலலிதா இன்னைக்கு இல்ல. அந்த கட்சி 2-3 கூறுகளா பிரிஞ்சு நிக்குது. ஜெயலலிதா இல்ல, ரெட்டலை சின்னம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இன்னொன்று ரெட்டலைக்கு வாக்கு போட்டவங்க இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. நான் என்ன கேக்குறேங்க, ரெட்டை இலை மட்டுமாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ரெட்டை இலை நின்று சின்னத்துல இருந்து ஜெயலலிதாவே தோக்கலையா பர்கூர்ல? ரெட்டை இலை சின்னத்துல பெண்ணாகரம் தொகுதியில வந்து அவங்க டெபாசிட்டே இழக்கலையா? இது ரெட்டை இலை சின்னமே எல்லாத்தையும் தீர்மானிச்சது கிடையாது. அப்படி ஒண்ணு தமிழ்நாட்டு மக்கள் கண்மூடி எல்லாம் கிடையாது. கண்மூடி நிக்கிறவங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற அதிமுக இயக்கம், அதான் சொல்றேன், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற அதிமுக இயக்கம் தான் 1996 ஆண்டு ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில அவங்களே தோத்தாங்களே. இதே தொண்டர்கள் இருந்தாங்க, இதே உடன்பிறப்பு எல்லாம் இருந்தாங்க, இதே ரெட்டை இலை சின்னம் இருந்தது. நான் என்ன கேக்குறேன், எல்லா தேர்தலுமே ரெட்டை இலை சின்னம் ஜெயிச்சு தான் வந்திருக்கா? ஏன் 2096 அவங்க ஆட்சி இழந்தாங்க? சரி, நீங்க சொல்ற ஒரு லாஜிக்ல வந்து பிளவுபட்டிருக்கு, பழைய பலத்தோட இல்லன்னா அதை இட்டு நிரப்பு தான் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. இன்னும் அவங்க சொல்றது இயற்கையான கூட்டணி நாங்க தான் சொல்றாங்க, உங்களை பொருந்தா கூட்டணின்னு சொல்றாங்க. அதாவது திடீர்னு உட்கார்ந்து கல்யாண வீட்டுல வர்றவங்க சம்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. அப்ப வர்றவங்க திடீர்னு சம்பந்தம் பண்றது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் அந்த கூட்டணி. நாங்க அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து, எடப்பாடி அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் என்னென்ன பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் களங்கண்டு போராடி 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 ஒரு மாற்று கொள்கைகளோட ஒரு அணி என்பதை நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதுல எங்களுக்குள்ள எந்த விதமான இதுங்க நாங்க முந்தா நாள் காலையில 2 பேரும் சந்திச்சு கூட்டணி ஒண்ணும் உருவாக்கல.
இது நீண்ட காலமா இருந்து இல்ல செயல்படுகிற திடீர்னு கூட்டணி அமைஞ்சாலும் தேர்தலுக்காக அமைக்கிறாங்க. உங்களை வீழ்த்துறதுதான் உங்களோட நோக்கம்ன்றப்ப உங்களை என்ன டாக்டர் தமிழிசை சொல்றாங்கன்னா எதிர்மறை அரசியல் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது, நாங்க வளர்ச்சி அரசியல் பேசுறோம்னு சொல்றாங்க. உங்க கூட்டணி எதிர்மறை அரசியல் கூட்டணி அப்படின்றாங்க. இல்ல தமிழிசை பேசுற பேச்செல்லாம் ரொம்ப வினோதமானது. அவங்க எந்த நேரத்துக்கு போனாங்கன்னு கேக்குறாங்க. தூத்துக்குடியில 15 பேரை கொண்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 15 பேரை இவங்க கண்டிக்கட்டும் கண்டிக்காம போட்டும் அது வேற விஷயம். 1000 பேருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக 15 பேரை கொண்டது தப்பு இல்லைங்கிறாங்க. இது எங்கேயாவது ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சாது? அந்த 15 பேர் குடும்பம், இவங்க அந்த 15 பேருடைய குடும்பம் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எவ்வளவு குடும்பம் இதாகும்? நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு பெரிய கலவரம் அங்க நடந்ததா? கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா கூட ஒண்ணும் ஆகலையே. எங்க மக்கள் அங்க வந்து எத்தனை பஸ் எரிஞ்சது, எத்தனை லாரியை கொளுத்துனாங்க, எத்தனை கடை உடைஞ்சது, ஒண்ணுமே இல்லாம நீங்க குறி வச்சு குருவியை சுடுற மாதிரி சுட்டீங்க. அந்த மாதிரி பேசுறவங்க நம்ம தமிழிசை காவல்துறை கொடுக்கிற அறிக்கை அடிப்படையில், அரசு கொடுக்கிற அறிக்கை அடிப்படையில் அது மட்டும் அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு இல்லைங்க. நான் என்ன காவல்துறை தாங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்களா? காவல்துறை தாங்கள் சுட்டது நியாயம்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய கலவரத்தில் எத்தனை காவல்துறையினருக்கு வந்து இது காயப்பட்டது? நான் காயப்படணும்னு சொல்லல, காவல்துறையினர் யாரும் தாக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா ஒரு கலவரம் நடந்த சூழல் சொல்றீங்களே, அதுக்கான முகாந்திரம் என்ன? ஒண்ணும் இல்லையே. அமைதியான முறையில் கை குழந்தையோட போற பெண்கள் வந்து அது மட்டும் இல்ல, இறந்து போனதுல 3 பெண்கள். ஏன்னா பெண்களா போய் அங்க வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க. ஆகவே தமிழிசை பேசுறது எல்லாமே ஒரு பொருட்டாவே நினைக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. இப்படி பேசுறவங்கள போய் நீங்க வந்து ஒப்பிட்டு காட்டினா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மோடி எதிர்ப்பு மட்டுமே உங்களுக்கு வாக்குகளை தந்துரும் நினைக்கிறேன். இல்ல நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா சொல்றோம். என்னன்னா மோடியினுடைய எதிர்ப்பு மட்டும் இல்ல, மோடி அரசாங்கம் செய்திருக்கிற தவறுகளை சரி செய்வோம். மோடி அரசாங்கம் செய்கிற சொல்றீங்க, அதே இடத்துலதான் டாக்டர் ராமதாஸ் சொல்றார், நாங்க கூட்டணிக்குள்ள போய் நாங்களும் சரி செய்வோம், நாங்க எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவோம். அதாவது அதிமுகவும் அதை சொல்லல. எந்த மோடி இதெல்லாம் செஞ்சாரோ அதுதான் நான் செஞ்சதுதான் சரின்னு பேசிட்டு இருக்காரோ, அத அவரோட போய் சேர்ந்து நீங்க எப்படி மாத்த போறீங்க? சத்தியம் செய்யறார் சார் டாக்டர் ராமதாஸ், சத்தியம் செய்யறார், கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். அவர் செஞ்ச சத்தியத்தை எல்லாம் வரலாற்றில் எடுத்து பாருங்களேன். என்னையோ நானோ எனது பிள்ளைகளோ அரசியலுக்கு வந்தா நாற்சந்தில நிறுத்தி செருப்பால் அடிங்கன்னாரு. என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் பதவிக்கு வரமாட்டேன், இது என் குடும்பத்தின் மீது சத்தியம்னாரு. இந்த சத்தியத்தெல்லாம் முதல்ல அவர் காப்பாத்தினால அடுத்த சத்தியத்தை பத்தி நம்ம கவலைப்படும். இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருந்தார் மோடி அப்படின்னு அதைத்தான் அவங்க கிரெடிட்டா சொல்றாங்க. அதிமுக தொண்டர்களிடம் இந்த ஆட்சியை கவிழ்க்க எதிரிகள் சரி செஞ்சாங்க, துரோகிகள் சரி செஞ்சாங்க, கீழே விழாம பாதுகாத்து கொடுத்தவர் நம்ம மோடி. அப்ப எதிரிகள் வந்து ஓபிஎஸ் எதிரியா? ஓபிஎஸ்ஏ தான் இதை சொல்றாரு. இல்ல அப்ப நாங்க ஏதாவது எதிர்கட்சிகள் திமுகவோ மற்றவங்களோ இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி செய்ததை விட அதிகமான சதி செய்தது யாரு? நீங்க நெஞ்சில கை வச்சு சொன்னா முதல்ல சதி செய்தது ஓபிஎஸ் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அடுத்து சதி செய்தது அவங்களோட இருக்கக்கூடிய சசிகலா. நான் என்ன கேக்குறேங்க, உங்களுக்குள்ள நடக்கிற பதவி சண்டையில பதவியை காப்பாத்திக்கணும், அதுக்கு உங்களுக்குள்ள சண்டை. இப்ப ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் என்ன சண்டை? ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் என்ன சண்டை? யார் பதவியில இருக்குங்கிறது. ஒருவேளை நான் என்ன கேட்கிறேன்னா, சசிகலா வந்து முதலமைச்சரா வர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா அவங்க நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்களாங்கிறதே சந்தேகத்துக்குரியதா தான் படுது இப்ப இருக்கிற நிலவரத்தை பார்த்தா. ஆகவே பதவிக்கான சண்டையில யாரு உங்களுக்கு வந்து ஒரு சமரசம் பண்ணி விடுறவரா மோடி இருக்காரு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு அதனால என்ன பெனிஃபிட்? இந்த ஆட்சியை வந்து தாயில ஆட்சி இருக்கிற கொடுத்தாருன்றத அது வேணா சரி, அது உண்மைதான். நீங்க உங்களுக்குள்ள நடக்கிற பதவி சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணி இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவர் அவருங்கிறது உண்மைதான். அதுக்காக நீங்க அந்த ஆட்சியோட அவருக்கு கடமை பெற்றிருக்கீங்க, அவருக்கு காவல்காரன் பட்டம் கொடுக்கறீங்க, அவர் தான் நாட்டினுடைய சிறந்த பிரதமர். ஜெயலலிதா இல்லங்கிற நம்பிக்கையில நீங்க எதை வேணாலும் பேசுறீங்க. ஏன்னா இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய காதுக்கு உழ போறது கிடையாது. ஜெயலலிதா அவர்களோட ஆன்மாவே இறங்கி இந்த கூட்டணியை எடப்பாடி அதான் சொல்றேன், இந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்குங்கிற நம்பிக்கை இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவதற்கு அவங்களுக்கு வாய் வருமா அப்படிங்கலாம் ஒரு கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாலே இப்படிதான் ஒரு கூட்டணி கட்டி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல அது எப்படிங்க சொல்ல முடியும்?
அவங்க வந்து 14 தேர்தல்ல உள்பட தனியா நிக்கிற போது கூட நாங்க வந்து மோடியா டாடியா பாத்துருவோம் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க வந்து ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கத்தை நாங்க ஆதரிக்கிறோம்னு ஒண்ணு அவங்க சொல்லல. எதிர்கட்சியா தான் இது செயல்படுவோம்னு சொன்னாங்க. எதிர்கட்சிங்கிற போதுதான் நீங்க வந்து தம்பி துணை சபாநாயகரா அங்க இருக்கீங்க, ஆளுங்கட்சிங்கிற அடிப்படையில் இல்ல. அவங்கள பொறுத்தவரையில உறுதியா வந்து பிஜேபி, அதாவது அவங்களுக்கு என்னன்னா பிஜேபியினுடைய கொள்கையில சரிபாதிக்கு மேற்பட்ட கொள்கையை அவங்களே கடைபிடிக்கிறாங்க. அதனால நீங்க என்ன அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து உங்களை நாங்க ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே இன்னைக்கு எடப்பாடியோ அல்லது பன்னீர்செல்வமோ இவங்க வந்து இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்காங்கன்னா ஒரே ஒரு நன்றி கடன். அது அதிமுக எல்லாரும் சம்பந்தப்பட்டது கூட கிடையாது. அவங்களுடைய ஆட்சியை இவ்வளவுக்கு ஊழலுக்கு பிறகு, இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு, நீங்க வந்து குட்கா ஊழல் இருக்கிற இது வந்த பிறகு, அந்த வருமான வரித்துறை ரெய்டு நடத்தின கடிதமே வரலன்னு அந்த கடிதம் உட்பட கையில கிடைச்ச பிறகு, எல்லா ஆவணங்களும் கிடைச்ச பிறகும் நீங்க வந்து அந்த ஆட்சிக்கு எந்த இடர்பாடும் இல்லாம காப்பாத்தி கொடுக்கிறாருன்னா அந்த நன்றி கடனுக்காகத்தான் நீங்க வந்து இருக்கீங்களே தவிர மோடிக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து நன்றி கடனோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, நான் என்ன கேட்கிறேன், அந்த தொண்டர்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க வந்து கஜா புயல் வந்தது, நம்ம நிவாரணம் கேட்டோம், நீங்க அதுக்கு தேவையானது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எல்லாத்த விட நீட்டு தேர்வு வந்தது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்க இந்த மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு பாருங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்க பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, எங்க பட்ஜெட்ல அவர் எழுதி வச்சிருக்காருங்க, நிதிநிலை அறிக்கையில நிதி அமைச்சர் எழுதி வச்சிருக்காரு, மத்திய அரசு இந்தந்த பணங்கள் எல்லாம் கொடுக்காததுனால தமிழ்நாடு நிதிநிலையில தள்ளாடுகிறது அப்படின்னு பட்ஜெட்ல எழுதி வச்சிருக்காரு. சரி, ஆனா அதே தேர்தல் அறிக்கையிலும் இப்ப கொடுத்திருக்காங்களே, இதெல்லாம் பெற்றுடுவோம், நீங்க சொன்ன நீட்டா இருக்கு, எழுவர் விடுதலையா இருக்கு, நிதியை கோர்றத எல்லாமே அதிமுக தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்தாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், தேர்தல்னா ஏற்கனவே நீங்க ஆட்சியில இல்லாம, ஏற்கனவே நீங்க இதெல்லாம் ஆட்சியில இல்லாம இருந்தா இதையெல்லாம் நீங்க சொன்னா கரெக்ட். ஏற்கனவே நீங்க ஆட்சியில இருக்கிற போது இதெல்லாம் நிறைவேற்ற முடியலையா, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லி இருக்கணும், நீங்க ஆட்சியில 5 வருஷமா இருக்கீங்க, அந்த அம்மா போன பிறகு 2 வருஷமா இருக்கீங்க, மோடியோட நீங்க என்ன சொல்ல போனா இணக்கமா வேற இருக்கிறதா சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது அவங்க இருக்கிற போது நீட்டு தேர்வுக்கு விதிவிலக்கு வாங்கினாங்க, உங்களால விதிவிலக்கு வாங்க முடியல. நீங்க அதே மாதிரி வந்து மின்சார இந்த திட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து தடை வச்சிருந்தாங்க, நீங்க அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டீங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு அவங்க வந்து ஒத்துக்காம இருந்தாங்க, நீங்க அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டீங்க. நீங்க அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்களே தவிர, நீங்க கேட்டதுக்கு அவர் எதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு சொல்லுங்க. எதை ஒத்துக்கிட்டாரு, நீட்டை ஒத்துக்கிட்டாரா, மேகதாது பணத்தை ஒத்துக்கிட்டாரா, மேகதாது அணை பிரச்சனை ஒத்துக்கிட்டாரா, அல்லது கஜா புயலுக்கு பணம் கொடுத்தாரா, என்ன நீங்க கேட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை அவர் ஏத்துக்கிட்டாரு சொல்லுங்க. மாறா நீங்க தான் அவர் கேட்கிற கோரிக்கைக்கு பூரா ஜெயலலிதா நிலைக்கு மாறா நீங்க போய் ஒத்துக்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு அப்போ இந்த கூட்டணியின் மூலம் டாக்டர் ராமதாஸோ எடப்பாடியோ ஒருவேளை வெற்றி பெற்றா அழுத்தம் கொடுத்து உரிமையை பெறுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை நீங்க, அதாவது இதுவரைக்கும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்ல. ரெண்டாவது, நீங்க வந்து இவங்க வந்து மோடி அரசாங்கம் முதல் விஷயம் அந்த அணி வந்து வெற்றி பெற போறது இல்லைங்கிறது ஒண்ணு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி சில பேர் சொல்றாங்க, இப்ப ஊடக நண்பர் கூட, அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு இது இருக்குதான் சார் செய்யுது, ஆனா வட மாநிலங்கள்ல நல்லா தானே இருக்காங்க. நான் என்ன கேக்குறேங்க, வட மாநிலங்கள்ல வந்து பிஜேபிக்கு வளமான எதிர்காலம் இருந்தா ஏன் அந்த 5 மாநில தேர்தலில் அவங்க தோக்குறாங்க? 2 மாநிலங்கள்ல அவங்க ஏன் வந்து ஆட்சியை இழக்கிறாங்க? சட்டமன்ற தேர்தல் வேறு நோக்கத்துக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனா பிரதமர்னு வருகிற போது இன்னைக்கும் இந்தியா முழுவதும் மோடி தான், மக்கள் மோடியை நோக்கி தான் பார்க்கிறாங்க. இல்ல அதாவது இது நீங்க வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிச்சு வட மாநிலத்துல பிஜேபி தான் பெரும்பான்மையா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படிதான் இல்லங்கிறேன். வட மாநிலங்கள்ல நீங்க வட மாநிலங்கள்ல தான் நான் சொல்றேன். நீங்க சரி, அந்த மாநிலங்கள்ல அது மாநில தேர்தல், அதனால வந்து அது மோடிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதுவே உண்மை இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா மோடி வந்து அங்க மோடி தான் போய் இப்ப நாங்க தான் எல்லாம் செய்யறோம், இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு தேர்தல் வர்ற போது மாநில அரசு மட்டும் மாநிலத்தை பாக்குறது, மத்திய பார்லிமெண்ட்னா மத்தியத்தை மட்டும் பாக்குறது கிடையாது. 2 சம்பந்தப்பட்ட, ஏன்னா ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிற போது மத்தியில வேறொரு கட்சின்னா மாநிலத்தில் வேறொரு கட்சினா வித்தியாசமா பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரே கட்சி, மாநிலமும் ஒரே கட்சி, மத்தியும் ஒரே கட்சியா இருக்கிற போது ஜனங்க ஒன்னாதான் பார்ப்பாங்க, அது சேர்த்து தான் முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா,
அப்படி சரி நாடாளுமன்ற தேர்தல் தனி என்று வாதம் உண்மையானால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்களோட யாருமே தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் உங்களோட ஒரு புதிய கட்சி போய் கூட்டணி வச்சுக்கலையே, ஏன் வச்சுக்கல? அங்க கூட்டணி வச்சுக்காம இருக்காங்க, ஆனாலும் எதிரணியில பார்க்கிறப்ப செதறி கிடக்குறாங்க. அதுதான் பாஜகவோட பலமாவும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வட மாநிலங்கள்ல செல்வாக்கு பெருகி இருக்குன்னா வழக்கமாவே பல கட்சிகள் வெற்றி பெறுகிற கட்சிகளோடு தானே கூட்டணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்களோட இருந்தவங்க எல்லாம் வெளியேறி தானே வெளியே வந்திருக்காங்க. சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக மட்டும் இல்ல, சீட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல மாநிலங்கள்ல உங்களை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அதுவே என்ன காட்டுது, உங்களோட இருந்தா நீங்க ஏற்கனவே மூழ்கிற கப்பல் இது, இல்ல சேர்ந்து நம்மளும் மூழ்கிடுவோம் அப்படிதான் வெளியே வராங்க. தமிழ்நாட்டுல நிலைமை தெரியாம இவங்க போய் அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. அது வேற விஷயம், என்னன்னு பார்க்க போறாங்க. தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் செதறி கிடக்குதுன்னா எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெறும் என்று வருகிற போது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம கூடுதலா அந்த அதிருப்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு போட்டி. இல்ல, ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பு கூட என்ன சொன்னாங்கன்னா, மோடி அவர்களை எதிர்க்க, பாஜகவை எதிர்க்க எதிர்முகாமில் இருக்கிற எல்லோரும் ஒற்றை கொடையின் கீழ் வரணும்னு பேசிட்டு இப்ப எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நீங்க ஒரு வியாக்கியானம் தரீங்க. ஆமாங்கன்னு இதுக்கு ஒரு ஃபார்முலா இல்ல. அது எல்லாரும் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒன்றுபட்டு இருந்தா நல்லதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இதுல சீட்டு பிரச்சனையை பெருசா ஆக்கியிருக்க கூடாது. கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு பிரச்சனை இருந்தா கூட எல்லாரும் நாங்க இணைந்து இருக்கிற மாதிரி வட மாநிலங்களுக்கு எல்லாரும் இணைந்து இருக்கணுங்கிறதா நல்லதுங்கிறதா நாங்க விருப்புறோம். எங்க கட்சியை பொறுத்தவரை அதை நாங்க வற்புறுத்தணும். மேற்கு வங்காளத்துல கூட நாங்க அதுதான் இன்சிஸ்ட் பண்ணோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, மோடி நிச்சயமா தோக்க போறாரு, அப்ப அந்த வெற்றியை நாம அனுபவிப்புமேங்கிறதுல அவங்க கொஞ்சம் கூடுதலா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி உடஞ்சிரும், செதறிடும், கடைசியில வைகோ வெளில வருவார், திருமாவளவன் வெளில வருவார், எப்படி சாத்தியமாச்சு அது? இல்ல, அதுல திமுக குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு இணக்கமா எல்லாரோடையும் இந்த கூட்டணியை உருவாக்குறதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாரு. அதுல இருக்கிற நிலைமைய மத்த கட்சிகளும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் கொஞ்சம் கூடுதலான இடங்கள் வேணும்னு இருந்தா கூட இந்த கூட்டணியை நம்ம இது பண்ணக்கூடாது, ஆகவே நாங்களும் எங்க சீட்டை குறைச்சுக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு இணக்கமான முறையில பேசி அவர் பண்ணதுனால அது அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மோடி அவர்களே சொல்றாரு, நான் வரக்கூடாது, அது மட்டும்தான் எல்லா கட்சிகளும் ஒரே கோரிக்கை. அதனால அவங்க என்னன்னா, அதுல இன்னொரு பார்வை என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவும் இல்ல. அப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனா கூட ஒரு 3 மாசம் தாங்காது. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்சி தான் இந்தியாவிலங்கிறது கிட்டத்தட்ட அது நிலையான ஆட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நிலையான ஆட்சி பண்றது இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு முரண்பட்ட கட்சிகள் மேற்கு வங்காளத்துல 34 வருஷம் கூட்டணி ஆட்சி தான் நடத்தணும். கேரளாவில இப்ப நாங்க கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கோம். கூட்டணி ஆட்சினாலே சண்டை தான் வரும். ஒரு தனிப்பட்ட ஆட்சி கூட எத்தனை இடத்துல கவுந்து போயிருக்க. பல மாநிலங்கள்ல ஒரே கட்சி ஆட்சி கவுந்து போயிருக்க. அது ஒரே கட்சி தான், அதுல பிளவு கவுந்து போயிருக்க. தமிழ்நாட்டே எடுத்துங்களேன், அதிமுக ஒன்னா இருந்தது, 2ஆ உடைஞ்சு, அதனால ஆட்சி போன வரலாறுலாம் உண்டா இல்லையா? ஆகவே இல்ல ஒரு கட்சி ஆட்சின்னா அது நிலையான ஆட்சி என்னும், கூட்டணி ஆட்சின்னா அது நிலையற்ற ஆட்சி என்னும். அப்படி குவாலிட்டி வலுவான பிரதமர், நிலையான ஆட்சி, அதுதான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. இதுல ஒரே கேள்வி, ஒரு கூட்டணிக்காக ஒரு சில இடங்களையே விட்டு கொடுக்க முடியாத கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைப்பார்கள், அது நிலையான ஆட்சியா இருக்கும்னு சொல்வதை வாக்காளர்கள் நம்புவாங்க. கூட்டணி அதான் நீங்க என்ன பாக்கணும்னா, கூட்டணி கட்சிகளுக்குள்ள விட்டு கொடுக்கறதுங்கிறது இடம் பங்கிட்டு கொள்வதில் இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் முதல் விஷயம் பிஜேபியை வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசல பிஎஸ்பியும் எஸ்பியும் ஒன்னா சேருகிற போது, சில இடங்கள்ல காங்கிரஸோட அவங்க இது பண்ற போது அங்க பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பீகார்ல நம்ம லல்லு பிரசாதும் காங்கிரஸும் சேர்ந்திருக்காங்க, அங்க பிஜேபி வராது. ஆகவே பிஜேபியை வீழ்த்துவது என்பதுல அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதுல சரி நாளைக்கு பார்லிமெண்ட் வர்ற போது அவங்க இப்ப காங்கிரஸ் இந்தியா பூரா வெற்றி பெற முடியும். ஆனா பிஎஸ்பி உத்தரப்பிரதேச தவிர வேற எங்கேயும் இல்ல.
சமாஜ்வாதி பார்ட்டி வந்து கேரளாவில் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ சில மாநிலங்கள்ல சில கட்சிகள் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அங்க நம்ம கொஞ்சம் கூடுதல் இடத்தை பெற்றுக்கோமே, காங்கிரஸ் வேணா மற்ற இடங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரத்துக்கு வருகிற போது இப்ப மார்க்சிஸ்ட் வந்து மதுரை கோவை 2 இடங்கள்ல போட்டிடுறீங்க. மதுரை வந்து அதிமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க, இன்னும் கொங்கு மண்டலமும் எங்களோட கோட்டைன்னு சொல்றாங்க. புதிதா அமமுக எல்லாம் வந்திருக்கு. ரெண்டும் கடுமையான அக்னி பரீட்சை நடத்துற மாதிரி சொல்லுங்க. அதாவது இது தமிழ்நாடு பூரா இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கு. மதுரை தனியா கோவை தனியாலாம் பார்க்க முடியாது. தமிழ்நாடு பூரா ஒண்ணு என்ன, மோடி அரசாங்கத்தின் மீது இருக்கிற எதிர்ப்பு அலை ஒரு பக்கம் இருக்கிற அதே சூழ்நிலையில் எடப்பாடி அரசாங்கமும் மக்களுடைய கோபத்துக்கு தான் ஆளாயிருக்கு. அவங்களும் இந்த காலத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிறைவேற்றலைங்கிறது மட்டும் இல்ல, அநேகமா இந்த அரசாங்கத்தை பற்றிய ஊழல் முறைகேடுகள் தான் மக்கள் மத்தியில ஒரு அருவருப்பு அடையக்கூடிய அளவுக்கு பேச்சா மாறி போய். அத கூட முதலமைச்சர் சொல்றாரு சார், எதுவுமே நிரூபிக்கப்படாம எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு. அதாவது எப்பயுமேங்க ஊழல் ஒரு ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அடுத்த ஆட்சி வந்தாதான் அதை நிரூபிக்கிற நிலைமை வருமே தவிர அந்த ஆட்சியே ஊழல் குற்றச்சாட்டை எப்படி நிரூபிப்பாங்க? இல்ல, அவங்கதான் ஊழல் பண்றவங்க. அப்ப ஊழல் பண்றவங்க மேல என்ன புகார் வந்தாலும் அதுதான் மூடி மறைக்கிறாங்க. அடுத்த ஆட்சி வருகிற போதுதான் தெரியும் இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, அதுல என்னென்ன நிரூபணம் இருக்குன்னு அடுத்த ஆட்சி வந்தாலும் தெரியும். ஆனா வாக்காளர்கள் எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டை நம்புவாங்க அப்படின்னு கண்கூட பாக்குறாங்கல்ல சார், கண்கூட பாக்குறாங்களே. அதாவது நீங்க ஒரு ஊர்ல வந்து ரோடு போட்டா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க, ஒவ்வொரு டெண்டர் விடுற போது என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு விஷயத்திலயும் இந்த 2.5 வருஷத்துல ரெய்டு நடக்குது, எவ்வளவு கோடிக்கணக்கான மூலம் பறிமுதல் செய்யப்படுறத பாக்குறாங்க, எவ்வளவு தங்கம் எவ்வளவு நாணயம் இதெல்லாம் கைப்பற்றப்படுதுன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பாக்குற ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு தூரம் நடக்குதுன்னா இது எப்படி நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கொந்தளிப்பான. தமிழ்நாட்டை பிரிச்சு வடக்கு மேற்கு தெற்கு அப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க வேறுபாடுகள் இருக்கலாம், சில வேறுபாடு நான் அப்படியே சொல்ல சில வேறுபாடு இருக்கலாம். பட் பொதுவா தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா தேர்தலுக்கு முன்னாடி பல மாதிரி இருந்தா கூட ஒரு யூனிஃபார்மா வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமா இருக்கு. கொங்கு மண்டலம் அதிமுக எல்லா மண்டலமே நீங்க அப்படி பார்க்கலையா? கொங்கு மண்டலம் எங்க கோட்டைன்னு சொல்றத நீங்க அதெல்லாம் வந்துங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கொங்கு மண்டலம் அது கோட்டையா கூட இருந்திருக்கலாம். எளிதில் வெல்லக்கூடிய தொகுதிகள், ரொம்ப கடினமான தொகுதிகள் எல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்கள் பாக்குறப்ப மதுரை வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கு. ராஜன் செல்லப்பா பையன் நிற்கிறார், அமமுகவுல இருந்து முக்கியமான காளிமுத்து சான்லாம் நிற்கிறார், கடும் போட்டி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அது அது இல்ல, மதுரையில வந்து எங்களுக்கு நீண்ட காலமா நாங்க வந்து அங்க வந்து பணியாற்றி இருக்கோம். இப்ப பொதுவா மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, ஏற்கனவே எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் மதுரையில வந்து தோழர் மோகன் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அவருடைய சேவையை பாக்குற போது இப்ப இருக்கிற அமமுக வேட்பாளரோ அதிமுக வேட்பாளரோ இவங்களை பாக்குற போது இவங்க 2 பேருக்கு மாற்றா வந்து சிபிஎம் வேட்பாளர் தோழர் வெங்கடேசன் வந்தா அவருக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. அவர் எழுத்தாளர், ஒரு கள போராளி, ஒரு ஆய்வாளர். நிச்சயமா மதுரையினுடைய அந்த கலாச்சாரத்தை அந்த பிம்பத்தை நாடாளுமன்ற இப்படி எல்லாம் இருக்கிறத பாக்குற போது அங்க வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. அங்க பொறுத்தவரை கோவை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில அது பிஜேபிங்கிறதுனால இன்னும் கூடுதலான அளவு கூட எங்களால் அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு நாங்க சொல்றோம். திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக அதிமுக வந்து பெரும் பணம் கொண்டவர்களுக்கு தான் கேண்டிடேட் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவிலும் நல்ல வசதியானவர்கள் தான் நிக்கிறாங்க. அந்த சூழல் சுனாமியில கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடிபட்டு போயிடுன்னு ஒரு பார்வை இருக்கு. பெரும் பணம் வந்து விளையாட போகுது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில பணம் வந்து ஒரு மோசமான கலாச்சாரம், மோசமான பழக்கம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிமிடம் இருக்கு. என்னன்னா ஒரு கட்சியில இருக்கிற சாதாரண அதனுடைய கீழ்மட்டத்திலிருந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கூட இதெல்லாமே கொஞ்சம் வசதி படைத்தவர்களா வேட்பாளரா போடுகிற நிலைமை என்பது ஒரு விதத்துல பார்த்தா அது சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா கட்சியினுடைய ஊழியர்களா இருக்கிறவங்க பொறுப்புக்கு வருகிற போதுதான் இதா இருக்கும் நல்லா. அதுலயும் இன்னைக்கு வந்து இப்ப அதிமுகவும் பிஜேபியும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் போது அவங்க கூடுதலான பணத்தை பிரயோகிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிதான் எங்களுக்கு. ஆனா நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்க கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம். பெரிய பணபலத்தை எதிர்த்துதான் நாங்க வெற்றி பெற்றோம். எங்களுடைய சொந்த சுருக்கமான ஏன் நீங்க போன 2016 சட்டமன்ற தேர்தலில்
மதுரை மத்திய தொகுதியிலிருந்து வெற்றி ஏற்பட்டாரு பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய பையன் தியாகராஜன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் வெற்றி பெறணும், ஆனா அதுக்காக நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஒரு பைசா கூட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம தானே அவர் வெற்றி பெற்றாரு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. பணம் ஒரு ஃபேக்டரா இருக்காது. இல்ல அதுதான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. நீங்க இன்னொன்னு என்னன்னா, இப்ப பணம் கொடுக்கறதே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதிமுக வந்து எல்லாருக்குமா பணம் கொடுக்க போறாங்க? அவங்க ஓட்டுக்கு அவங்க பணம் கொடுத்துக்க போறாங்க, அவ்வளவுதான். அதனால இந்த ஒரு பகுதி பணம் கொடுக்கறதுனால இன்னொரு பகுதி வந்து பணம் கிடைக்காதவங்களுடைய எதிர்ப்பு தானே வரப்போகுது. ஆகவே பணம் கொடுக்கறதுனால பெரிய அரசியல் மாற்றம் வந்துடும் அல்லது வெற்றி தோல்வியை பணமே தீர்மானிச்சிடும் நாங்க நினைக்கல. ஆனா நாங்க எங்களை பொறுத்தவரை தெளிவா இருக்கோம். நாங்க இந்த பணம் முதல்ல எங்களால முடியாதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க முடியும்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, மக்களே நம்ப மாட்டாங்க. நீங்க பணம் ஓட்டு வாங்குவோங்கிறதுக்கு போக மாட்டோம். திமுக கூட்டணியில எங்க சின்னத்துல நில்லுங்க, உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்ற அளவுக்கு நெருக்கடிய மெகா கூட்டணி கொடுக்குதுன்றத நம்ம மறந்துட முடியுமா? இல்லைங்க, அதாவது உதாரணமா வந்து மதிமுக கூட அவங்க வந்து நீங்க வந்து மதிமுக கடைசி வரைக்கும் சுயேட்சை சின்னத்தை கேட்கறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப காலம் போய்கிட்டே இருக்கு. அவங்க இது வந்து அந்த கட்சி தலைமை வந்து உதயசூரியன்ல நிக்கிறதா மற்றதுல நிக்கிறதான்னு அவங்க முடிவெடுக்கிற போது அது அவங்க முடிவெடுக்கிற அதிகாரம் அந்தந்த கட்சிக்கு இருக்கு. அதிகாரத்துக்குள்ளே உரிமைக்குள்ளேயே வரல. ஆனா இன்னொரு புது சின்னத்தில் நின்றால் தோற்று விடுவோம்ன்ற அளவுக்கு மெகா கூட்டணி பலமா இருக்கு. இல்ல அதாவது இந்த கூட்டணி தோத்துறக்கூடாது. உதயசூரியன்ல நின்னா அறிமுகமான ஏற்கனவே பழக்கமான சின்னத்துல நின்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனா அதே தருணத்துல வந்து நீங்க வந்து கட்டாயப்படுத்தல. மெகா கூட்டணியோட பலத்தை நீங்க மெகா கூட்டணி தான். ஆனா சின்னம் வந்து இன்னைக்கு சின்னத்தை கொடுத்து 20 நாள்ல அறிமுகப்படுத்துற போது முடியாம போயிடலாம்ல. அதனால அவங்க நினைக்கிறாங்க இந்த கூட்டணிங்கிறது பலமானது. ஆனா சின்னம் தானே ஓட்டு போடுறதுக்கு தான் இருக்கு. எங்க சொந்த சின்னத்துலதான் நிக்கணும்னு சொல்லுவது வந்து ஒரு பலவீனமான பார்வையா? இல்ல, கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்ல. சொந்த சின்னத்துல நிக்கணும்னு அவர் திருமாவளவன் சொன்னாரு. அதை கூட ஏத்துக்கிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. மறுமலர்ச்சி திமுக சொந்த சின்னத்துல நிக்கணும்னு சொன்னாங்க, அது கூட ஏத்துக்கிட்டாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, உதயசூரியன்ல நின்னா அது வந்து ஒரு வெற்றிக்கு கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த பம்பர சின்னம் அவங்களுக்குன்னு இருந்தது, அது இல்லாம போயிடுச்சு. இவருக்கு மோதிரம் சின்னம் இருந்தது, அது இப்ப இல்லாம போயிடுச்சு. ஒரு புது சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் மக்கள் மத்தியில அறிமுகம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குமே அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்டது. அது அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாத அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஒரு பலமான கூட்டணியா இருந்தா கூட ஒரு சின்ன விஷயத்துல ஒரு இடர்பாடு வந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்து பாக்குறதுனால வந்தது தவிர இதனால வந்து அது பலவீனமான கூட்டணிலாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. மோடி எதிர்ப்புன்ற ஒரு விஷயம், எடப்பாடி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப வலுவா முன்வைக்கிறீங்க. அதே வீரியம் குறையாம தான் அமமுகவுல தினகரன் முன்வைக்கிறார். சமீபத்துல கமல் கூட ரொம்ப கடுமையா பாஜக எடப்பாடி அரசை வந்து திட்டுறார். ஆக மோடி எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது கமல் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் நிக்கிறாருன்னா அது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பிஜேபி எடப்பாடியோட ஒரு பி டீம்னு சொன்னா தப்பு இல்லங்கிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க வாயிலே ஆமாமா, இப்ப முந்தா நாள் அந்தமான்ல போய் மம்தா பானர்ஜி ஆதித்து தான் பேசிட்டு வந்திருக்காரு. என்ன அவருக்கு கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? ஒருவேளை நாளைக்கு மோடி எங்கேயாவது ஒரு மாநில கூப்பிட்டு அதையும் போய் பேசிட்டு வந்தாலும் பேசுவார் போல. பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு வந்து மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிற போது எடப்பாடி அணியை வீழ்த்தணும் வர்ற போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த எடப்பாடி மோடியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு மையம் ஆயிடக்கூடாது, அதுக்கு சில பேரை களத்துல இறக்கி விடுறதுங்கிறது தான் அந்த இதுல வந்து நினைக்கிறாங்க. சரி, இத எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்கு கமலஹாசனை பயன்படுத்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? பாஜக கமல் இறக்கி விடப்பட்டிருக்காரு. அதாவது அவங்க இறக்கி விட்டாங்களா இல்ல, பட் நோக்கம் அதுதானே. நீங்க சந்தோஷம் தானே படணும் இல்லையா? பாஜகவை எதிர்க்கிறார், எடப்பாடியை எதிர்க்கிறார்னு உண்மை நியாயப்படி நீங்க சந்தோஷம் இல்ல. அதாவது பாஜகவை எதிர்க்கிறார், எடப்பாடி எதிர்க்கிறாங்கிற போது அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்னா சேர்ந்துடாம இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை பிளவுபடுத்துவதற்கு தானே அவர் கருவியா இருக்காரு.
இப்ப அப்படி எதிர்த்து பேசும்போது யார் ஓட்டு வாங்க போறாரு? அவர் பாஜக ஆதரவு ஓட்ட வாங்க போறது இல்ல, அதிமுக ஆதரவு ஓட்ட வாங்க போறது இல்ல. அப்ப அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அந்த ஓட்டை தான் வாங்குறாருன்னா அப்ப அதிமுக பாஜக ஓட்டு ஒரு மையமாயிடக்கூடாது. அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பின்னாடி போயிடக்கூடாது. அதுல ஒரு பிளவு கொடுத்துவது அடிப்படையில யாருக்கு பயன்படும்? அடிப்படையில் அது அதிமுக பிஜேபிக்கு தான் பயன்படும் தான் எனக்கு படுது. இல்ல அது சிதறுமான்னு நான் கேக்குறேன். அப்படி சிதற வாய்ப்பு இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அவரால அவ்வளவு பெரிய பெரிய சிதறலை உருவாக்கிட முடியாது. ஏன்னா பிஜேபி அதிமுக மிகப்பெரிய கட்சிகள் களத்துல நிக்கிற போது இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் அவங்க கிட்ட ஒன்னும் பெருசா போயிடாது. குறிப்பா அப்படி என்றால் அமமுக இருக்கு. அமமுகவை எப்படி பாக்க? அவங்களும் பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு. அவங்கள பொறுத்தவரை அப்படி சொல்ல முடியாதுங்க. நான் என்ன கேட்கிறேன், பாஜக எதிர்ப்புன்னு அவங்க சொல்றாங்க. குடியரசுத் தலைவருக்கு யாருக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க? இவங்க எம்பிக்கள். அப்ப ஓட்டு போடாமலே இருந்திருக்கலாம்ல. அவங்க அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அதிமுகக்குள்ள இருக்கிற சண்டையில அவங்க தனியா நிக்கிறாங்களே தவிர, அதுக்கு பாதுகாப்பா மோடி இருக்கிறதுனால மோடி பேர்ல கோவப்படுறாங்களே தவிர, இதே மோடி இவங்க எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு, ஓபிஎஸ் கூட்டு உட்கார வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ண மாதிரி எங்களையும் கூட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணா இவங்க அந்த கோவப்பட மாட்டாங்க. ஆகவே நம்ம தன் வாழ்நாள் முழுவதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு தினகரன் சொல்றாரு. சரி, அது நல்லது. பஞ்சாயத்து பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பலர் தான் அவங்க அணியில இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்னா சேருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள இன்னும் செட்டில் பண்ணாத பல விஷயங்கள் இருக்கு. அது செட்டில் பண்றதுக்கு இது இல்ல அப்படிங்கறனால தான் போயிட்டு இருக்காங்க. அது வேற, நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் அவங்க அதிமுக ஓட்ட ஓரளவுக்கு பிரிப்பாங்க. அது உங்களுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறேன். நிச்சயமா அது இதா இருக்கும். அதிமுக ஓட்டை பிளவுபடுவது என்பது இந்த அணிக்கு பயன்படலாம். நாங்க அதனால அதை மட்டுமே நம்பி நில்ல. எங்களுடைய சொந்த பலம், இந்த அணியினுடைய சொந்த வாக்கு வங்கி, ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி எல்லாம் சேர்ந்து இந்த அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அமமுக வாக்க பிரிச்சாலும் பிரிக்காட்டினாலும் இந்த அணிக்கு தான் வெற்றி. 2004 எப்படி இந்த அணி மகத்தான வெற்றி பெற்றதோ அந்த மாதிரி வெற்றி பெறும். ஆனா நான் சொல்றது, கமலை பொறுத்த வரையில அவருடைய அடிப்படையில் அது யாருக்கு பயன்பட போகுது? கமல் வெற்றி பெறுவார்னு அவரு ஒருவேளை அவர் சொல்லுவார், நினைக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அவர் வெற்றி பெற மாட்டார். ஆனா அந்த வாக்கு யாருக்கு, அந்த வாக்கை பிரிப்பது யாருக்கு பயன்பட போகுது? அப்ப அந்த புள்ளியில தான் இப்ப அமமுகவோ கமலோ வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது நிச்சயம் அது திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள்ன்றது நீங்க புரிஞ்சிருக்கீங்க? இல்ல 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 இல்ல. அதாவது அமமுகவுடைய வாக்குகள் என்பது வேறு. அவங்க வேற வாக்குகளை பிரிச்சிட முடியாது. அவங்க அதிமுக என்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த அணியில் இருக்கிற இதை மட்டும்தான் அவங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு தேர்தலில் அப்படியே கோடு போட்ட மாதிரி இருக்க முடியாதுன்னு வச்சுங்க. கொஞ்சம் 5 ஓட்டு 10 ஓட்டு இந்த பக்கமா அந்த பக்கம் போகலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கமல் அவருடைய நோக்கம் இந்த அதிமுக பிஜேபியினுடைய வாக்குகள் ஒன்னா சேர்ந்ததை பிரிக்கிறதுக்கு தான் அவருடைய அரசியல் களம் இந்த தேர்தலை பொறுத்தவரை பயன்படும் என்பதையும் நாம சொல்லதான். அவர் இல்லைன்னா வெற்றி பெறணுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வாக்கு ஒரு 100 வாக்கு ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு அளவு வாக்கு வாங்குறான்னு வச்சுங்களேன். ஒரு 50 ஓட்டு வாங்குறாரு, 100 ஓட்டு வாங்குறாருன்னா கூட அந்த 100 ஓட்டு அதிமுகவுக்கு போற ஓட்டா இருக்காரு. இல்ல, கமலே கூட இப்படி ஒரு பாஜக சாயம் வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் நல்ல எண்ணத்தோட இடதுசாரிகள் எல்லாம் அழைச்சார். நீங்க தான் போகல. இல்ல இல்ல, இடதுசாரிகளோட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அதாவது நாங்க என்ன இடதுசாரிகளோட போறதுல தப்பு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், கமல் இந்த தேர்தலில் பாஜகவையும் அதிமுகவையும் வீழ்த்துவதுதான் அவருடைய பிரதானமான குறிக்கோள் என்பதுல உண்மையா இருந்திருந்தா இந்த அணியை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு போலாமே. நீங்க அந்த ஓட்டை 100 ஓட்டை 200 ஓட்டை பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அரசியல் லாபம்? ஒண்ணும் இல்லையே. இந்த அணிக்கு வேண்டிய ஓட்டை தனியா பிரிக்கிறதுனால எந்த பாஜக எந்த அதிமுக எதுக்குறீங்களோ அவங்களுக்கு தானே நீங்க சேவகம் பண்ற மாதிரி அமையுது. அப்ப இடதுசாரிகளோட அவர் இணைந்து செயல்படணும்னு நினைச்சிருந்தாருன்னா உண்மையிலே அவர் கட்சி கூட நாங்க வரவேற்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த தேர்தலில் இந்த நாட்டையே காப்பாற்றணும், பிஜேபி அதிமுக வீழ்த்துவதற்கு நான் இந்த அணியை ஆதரிக்கிறேன். நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தா அது என்னன்னு பார்ப்போம், அடுத்த தேர்தல் வந்தா என்னன்னு பார்ப்போம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவரை பாராட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இன்னைக்கு
அவர் பிஜேபி அதிமுகவுக்கு ஒரு பி டீம் என்கிற முறையில் தான் அவருடைய பணி அமையும். அவருடைய உள்நோக்கம் அதுவா என்னன்னு தெரியாது. பட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை பிளவுபடுத்துவதற்கு அது பயன்படுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆகவே தான் வாக்காளர் நாங்க அதையும் சொல்றோம், இதையும் மறந்துடாதீங்க. இதையும் நீங்க மறந்து இளைஞர்களோ மற்றவங்களோ அவளை ஆதரிக்கிற நண்பர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளா நாங்க அதுதான் வைக்கிறோம். கமல் அரசியலுக்கு வரட்டும், நாளைக்கு அரசியல் கூட நடக்கட்டும். இந்த தேர்தலில் பிஜேபி அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த ஓட்டு பிரியாம பார்த்துக் கொள்ள வேண்டியது எல்லாருடைய கடமை நாங்க சொல்றோம். நிச்சயமா சார். வியூகம் நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். என்ன நேயர்களே, மற்றொரு வியூகம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அரசியல் ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.